விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வாலிபரை கொலை செய்து கடலில் வீசிய சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது. புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி ஈசிஆரில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். கோட்டக்குப்பத்தில் வாலிபரை கொலை செய்து கடலில் வீசிய 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியைச் சேர்ந்தவர் சிவா என்பவர் புதுச்சேரியில் ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கடந்த 6ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. கடந்த 8ஆம் தேதி கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் படுகாயங்களுடன் அவர் பிணமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து அவரது மனைவி நஸ்ரின் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சிவாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணமாகி மனைவி 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவா அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனை அந்த சிறுமியின் அண்ணன் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அதே பகுதியைச் சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரிடம் சிவாவை கண்டிக்கும்படி கூறியுள்ளார். அப்துல் சலாம் தனது நண்பர்களுடன் சென்று சிவாவை கண்டித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவரும் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி சமாதானம் பேசுவதற்காக சிவாவை அப்துல் சலாம் அழைத்துள்ளார். இதற்காக மது விருந்து வைக்கவும் சிவா முடிவு செய்து தான் வேலை செய்த இடத்தில் 3000 ரூபாய் கடனாக பெற்று அந்த தொகையை கொண்டு மது வாங்கி வந்து சிவா, அப்துல் சலாம், அமீஸ் ஆகிய 3 பேரும் கோட்டக்குப்பம் பகுதியில் மது அருந்துள்ளனர். அப்போது அப்துல் சலாம் திட்டமிட்டபடி மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவாவின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் குத்தி கொலை செய்து கடலில் வீசியுள்ளார். சிவாவின் மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து நகராட்சி பின்புறம் உள்ள மேயர் முத்துப்பிள்ளை குளத்தில் போட்டுவிட்டு கொலை செய்த ஆயுதத்தையும் குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளார். சிவாவை தீர்த்து கட்டிய தகவலை அப்துல் சலாம், அமீஸ் ஆகியோர் தங்களது வீட்டிற்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அதிர்ச்சி அடைந்த அவர்களது பெற்றோர் இருவரையும் வெளியூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவலை கேள்விப்பட்டு குவைத் நாட்டில் இருந்த அப்துல் சலாமின் தந்தை ஷேக் இஸ்மாயில் கோட்டக்குப்பத்திற்கு வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட சிவாவின் உடல் வெளியே வந்த பிறகுதான் கொலை சம்பவமே 3 நாட்களுக்கு பிறகு போலீஸ் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் மது வாங்குவதற்கு கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்த 16 வயது சிறுவன், கொலையாளிகளுக்கு மது பாட்டில்கள் வாங்கி கொடுத்த அமீஸ் தம்பியான 16 வயது சிறுவன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் தனித்தனியாக நடத்தப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட தகவல்கள் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரில் 2 சிறுவர்கள் கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும், அப்துல் சலாம், அமீஸ் ஆகிய இருவரும் கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட 10 மற்றும் 11வது வார்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு வார்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையில் தங்கள் வார்டு பொதுமக்களுக்கு பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை மற்றும் எவ்வித நலத்திட்டங்களும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நகர பகுதிக்குள் வரும் வாகனங்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து வார்டுகளிலும் சரியான கணக்கெடுப்பு எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய பொதுமக்கள் இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து ஏஐடியூசி சார்பில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் செல்லும் மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதால் ஏஐடியூசி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் உள்ளூர் செல்லும் வாகனங்களுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து சுங்கச்சாவடி முன்பு வாகனங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் ஏஐடியூசி மாவட்ட குழு உறுப்பினர் இமயம் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் சீதாபதி, பெரியசாமி, பாலமுருகன், ராஜமாணிக்கம், தேசிங்கு, மாரியப்பன்,
சௌரிராஜன், சேது செல்வம், சகாபுதீன், ராமச்சந்திரன், தனுஷ் மற்றும் ஏஐடியுசி கட்சி நிர்வாகிகள், மினி லாரி ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நான்காவது சோமவாரத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் சோமவாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி 4வது கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் சித்தேஸ்வரருக்கு விபூதி, மஞ்சள், திரவிய பொடி, இளநீர், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் 108 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவில் சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசையுடன் முழங்க புனித நீரால் சித்தேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சங்காபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். முதலியார்பேட்டை தமிழ்தாய் நகரில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த நல்ல பாம்பை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் மழை நீரோடு கலந்து பல்வேறு இடங்களில் விஷ ஜந்துக்களும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தஞ்சம் புகுந்தது. மழைக்காலங்களில் விஷ ஜந்துக்கள் குடியிருப்புக்குள் போகாமல் இருக்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் பொதுமக்களின் பங்கும் உண்டு. இந்நிலையில் முதலியார்பேட்டை தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலி மனை ஒன்று உள்ளது. இந்த மனையை உரிமையாளர் பராமரிக்காமல் விட்டு வைத்துள்ளார். அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் மனையின் உரிமையாளர் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். மேலும் அங்கு குப்பைகள் குவிந்து குப்பை மேடாக காட்சியளிப்பதை தொடர்ந்து அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் உத்தரவின் பேரில் 2 முறை அந்த காலிமனை சுத்தம் செய்யப்பட்டது. இருப்பினும் மீண்டும் தற்பொழுது காலிமனையின் உரிமையாளரின் அலட்சியம் காரணமாக அந்த மனை மீண்டும் குப்பை மேடாக உருவாகியுள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 10ஆம் தேதி காலையில் 5 அடியின் நல்ல பாம்பு ஒன்று காலிமனையின் எதிரில் உள்ள வீட்டின் உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து பாம்பை மீட்டு பத்திரமாக வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இதுபோன்ற காலி மனைகளின் உரிமையாளர்களின் அலட்சியத்தினால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்படுகிறது என்றும், எனவே உடனடியாக காலி மனையின் உரிமையாளர் மீது அரசு நடவடிக்கை எடுத்து மனையை சுத்தம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்றது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 தையல் பயிற்சி முடித்த மகளிருக்கு தையல் மெஷின்களும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கட்சி மாநில அமைப்பாளர் சிவா கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணைச் செயலாளர் ரவி, துணைச் செயலாளர் கலைவாணி, தனசேகர், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத், திமுக மக்கள் சேவை மதன் பாபு, மீனவரணி தங்கராசு, பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரிடம் மனு அளித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடுமையான பாதிப்புகளை சந்தித்த நிலையில் புயல் நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 நிவாரணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் புதுச்சேரியில் பெங்கல் புயல், பெருமழை, பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரண உதவியை அறிவித்த முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும்
மழைநீர் உட்புகுந்து மிகுந்த சேதாரம் அடைந்துள்ள அனைத்து வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணத்தை முதலமைச்சர் 2ஆம் கட்ட நிவாரண அறிவிப்பில் அறிவிக்க வேண்டும் என்றும், அதேபோன்று சேதமடைந்த படகுக்கு 10,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டது. அதனை மாற்றம் செய்து பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு படகுக்கும் படகின் விலை தகுதிக்கு ஏற்றாற்போல இழப்பீட்டுத் தொகை அனைத்து படகிற்கும் அறிவிக்க வேண்டும். விவசாய விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர், கரும்பு, மணிலா, சவுக்கு, வெற்றிலை, வாழை, பயிர் வகைகள் உள்ளிட்ட பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு தகுந்தாற்போல் தனித்தனியாக இழப்பீட்டுத் தொகையை அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் சலானி ஜுவல்லர்ஸ் மார்ட்டின் புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றது. சலானி ஜுவல்லரி மார்ட் 2013ஆம் ஆண்டில் எளிமையாக தொடங்கப்பட்ட நிறுவனமாகும். இன்று பல ஆயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள இந்த நிறுவனம் நகை உலகத்தில் ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளது. அனுபவம் வாய்ந்த மற்றும் முன்னோடியான ஜெயந்திலால் சலானியால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் ஒவ்வொரு நகை ஆர்வலர் மனதிலும் நீங்கா இடம் பெற்றுள்ளது. சென்னையில் தொடங்கி மதுரையில் தனது 2வது கிளையை தொடங்கிய சலானி ஜுவல்லரி மார்ட் தற்பொழுது மேலும் பல இடங்களில் தங்களுடைய நகைக்கடைகளை திறக்க உத்தேசித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் புத்தம் புது டிசைன்களில் எங்கும் பார்த்திராத வகையில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிக், டெம்பிள், விக்டோரியன், டைமண்ட், ஜடோவ் போல்கி நகைகளுக்கென்று ஒரு பிரத்யேக ஷோரூம் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய ஷோரூமை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். மிஷன் வீதியில் அமைந்துள்ள இந்த நகை மாளிகையில் மக்கள் எதிர்பார்க்கும் வேலைப்பாடுகள் மற்றும் மாறுபட்ட கலைநயங்களில் தங்க, வைர நகைகள் மற்றும் போல்கி நகைகள் ஏராளமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஜுவல்லரி மார்ட் ஊழியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த சலானி ஜுவல்லரி மார்ட் நிறுவனமானது 2013 சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்படி இது ஜெயந்திலால் சலானி அவர்களால் தொடங்கும். ஜெயந்திலால் சலானி தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்குற டெய்லி கோல்டு ரேட்டை நிர்ணயம் பண்ணுறது அவர் தான். 2013 தொடங்கப்பட்ட இந்த பயணமானது அப்படியே கடந்து 2018 சில்வர் ஷோரூம் ஆரம்பித்தோம். சென்னையிலே ஒரு சில்வர் ஷோரூம் ஆரம்பித்தோம் டி நகரில். அதுக்கப்புறம் 2021 மதுரையில் ஒரு கிளை தொடங்கினோம். இதுக்கு நடுவில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் எக்ஸிபிஷன் பண்ணோம். சரிங்களா, எங்களோட நகை கண்காட்சிகள் நடத்தி மக்களோட பேராதரவு எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இது 2023 இது ஆரம்பிச்சிருக்க ஃபெதா சில்வர் ஜுவல்லரி. இப்போ மேலே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷோரூம் ஆரம்பிக்கிறது பாண்டிச்சேரி மக்களுக்கு இருந்தது. 22 கேரட் அண்ட் 18 கேரட் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இந்த சலானி ஜுவல்லரி மார்க்கெட். சரிங்களா. ஸோ இன்னைக்கு திரு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொற்கரங்களால் இந்த கடை திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களோட பேராதரவை நான் எதிர்பார்க்கிறேன். தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் இயக்குனர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணை இயக்குனர் ஜெனரல் கமாண்டன்ட் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இயக்குனர் ஜெனரல் கமாண்டன்ட் ராகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் குரூப் ஹெட் கமாண்டன்ட் கர்னல் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். ஒதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தை முன்னிட்டு சித்தருக்கு மகா கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேகம், சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரம், தீபாரதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மகானுக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தங்களின் பொற்கரங்களால் மகானுக்கு சங்காபிஷேகம் செய்தனர். இதனை அடுத்து மகானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர், பக்தர்கள் மற்றும் மூலகுளத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7205 ரூபாய். 1 பவுன் 57,640 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1010 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாலிபரை கொலை செய்து கடலில் வீசிய சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது. புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி ஈசிஆரில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. மினி லாரிகளுக்கு அதிக கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.